أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முஃப்ரதாத்து சஃபர்ங்கிற பிரயாணத்தோடு சம்மந்தப்பட்டு வர சொற்கள் பார்த்தோம். அந்த சொற்களை முக்கியமான சொற்களை நோட் பண்ணிக்கோங்க, அதை பாடமாக்குங்க. அதுகள் உரையாடலுக்கு எழுதும் போது அந்த சொற்கள் கட்டாயம் பிரயோசனமா இருக்கும். அதே சமயம் வஸ்பு சூறாக்கும் அது சம்பந்தமான சொற்கள், இந்த மத்தாரோட சம்பந்தப்பட்ட சொற்கள் பிரயோசனமா இருக்கும். அதை அதுக்கு கட்டாயம் பாடமாக்கிக்கோங்க. அதோட இன்றைக்கு நம்மளோட 18வது கிளாஸ் அல் கிதாருங்கிற ஒரு பைத் ஒன்று இருக்குது, பாடல் மாதிரி ஒரு பாடல் இருக்குது, அதை பார்ப்போம். அடுத்தது லாஸ்ட் கிளாஸ் அந்த முஃப்ரதாத்து சஃபர் என்கிற அந்த கிளாஸ்ல நம்ம ஒரு பகுதியை விடுபட்டிருக்குது. அதுல அந்த பகுதியை நம்ம இந்த கிளாஸ்ல நினைவுபடுத்திட்டு போவோம். பேஜ் நம்பர் 48, கிரேட் 12 12ஆம் ஆண்டு புத்தகத்துல நம்ம இப்ப பாடத்துக்கு போவோம். முதலாவது சொல் ரெஹ்லாத்துன் மஹல்லியா. ரெஹ்லத்துண்ட பன்மை ரெஹ்லாத். ரெஹ்லத்துன் என்ன? சுற்றுலாக்கு சொல்றேன், சுற்றுலா பயணம், ரெண்டு கருத்து எடுக்கலாம். மஹல்லியாண்ட உள்நாட்டு, ரெஹ்லாத்துன் மஹல்லியாண்ட உள்நாட்டு பயணங்கள், உள்நாட்டு பயணங்கள். அதாவது டொமஸ்டிக் டுவர்ஸ், டொமஸ்டிக் உள்நாட்டு. மஹல்லியாண்ட டொமஸ்டிக்னு சொல்றேன், அல்லது லோக்கல்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல, லோக்கல் அல்லது டொமஸ்டிக். ரெஹ்லாத்துன் மஹல்லியாங்கிறது ரெஹ்லாத்துன் தாஹிலியாண்டும் சொல்லலாம், ரெஹ்லாத்துன் தாஹிலியா என்றும் சொல்லலாம். அதையும் சேம் அர்த்தம் தான். ரெஹ்லாத்துன் தாஹிலியா, ரெஹ்லாத்துன் மஹல்லியா ரெண்டும் ஒரே அர்த்தத்துல விவாதிக்கிறது. அதாவது டொமஸ்டிக் டுவர்ஸ் இது சொல்லலாம். அடுத்ததை பாருங்க, தௌராத்துன் மியாஹ். தௌராத்துன் மியாஹ் என்ற டாய்லெட்ஸுக்கு சொல்றது, மலசல கூடங்கள் என்று பார்க்கலாம். டாய்லெட்ஸ், தௌராத்துன் மியாஹ். டாய்லெட்டுக்கு இன்னொரு இது மிர்ஹால்னு சொல்றது, இன்னொரு சொல் மிர்ஹால் அப்படின்னு சொல்றது. மிர்ஹால்னு டாய்லெட்டுக்கு சொல்றது. தௌராத்துன் மியாஹ் மாவுண்ட பன்மைதான் மியாஹ். அடுத்ததை பாருங்க, இஸ்தே அலாமாத். இஸ்தே அலாமாத்னு சொல்றது என்ட்ரி ஆஃபீஸ், என்ட்ரி ஆஃபீஸர்ஸ் அதுக்கு சொல்லலாம் இஸ்தே அலாமாத் என்று சொல்றது. என்ட்ரி ஆஃபீஸ் அந்த இஸ்தாமலேண்டா அந்த இது செய்த என்ட்ரி பண்றதுக்கு சொல்றது இஸ்தாமலேண்டு. இஸ்தே அலாமாத் என்று சொல்றது அந்த இதுக்கு என்ட்ரி ஆஃபீஸ் அதுல யூஸ் பண்றது. விசாரணை காரியாலயங்கள் யூஸ் பண்ணலாம் இஸ்தே அலாமாத்துக்கு. அடுத்ததை பாருங்க, மக்தபு ததாக்கிர். மக்தபண்டா ஆஃபீஸுக்கு சொல்றது, ததாக்கிர் என்று சொல்றது ததுக்கிரத்துண்ட பன்மை டிக்கெட், டிக்கெட்ஸுக்கு சொல்றது. அப்ப டிக்கெட் ஆஃபீஸுக்கு மக்தபு ததாக்கிர்னு யூஸ் பண்ணலாம். ஹசாஇன், ஹசானோட ஜம் உந்தான் ஹசாயி. ஹசானாண்டா ஸ்டோருக்கு சொல்றது, ஹசானான். ஹசாயின்டா ஸ்டோர்ஸ், அது களஞ்சியறைகள், களஞ்சியப்படுத்துற அறைகளுக்கு ஹசாயின்னு சொல்லுவோம். அடுத்ததை பாருங்க, ஹவாத்தீஃப். ஹாத்தீஃபுண்ட ஜம் தான் ஹவாத்தீஃப். ஹாத்தீஃபுண்டா தொலைபேசி, ஹவாத்தீஃபுண்டா லேன் போன்ஸுக்கு சொல்றேன், தொலைபேசிகள். தொலைபேசிக்கு ஜவ்வால் என்றும் சொல்றது, ஜவ்வால். ஜாலையில சுற்றி திரிந்தான், அதுலேருந்து வந்தது ஜவ்வால், சுற்றி திரிகிறது. ஏன்னா ஒவ்வொரு இடமா கொண்டு போறது தானே தொலைபேசியை, அப்ப செல்போனு, அதுக்கு தான் ஜவ்வால் என்றும் பாவிக்கிறேன், ஜவ்வால். அடுத்தது மத்துவம், உணவு. அப்ப மத்துவம்டா உணவகம், மத்துவம் ஹோட்டலுக்கு சொல்றது. அடுத்ததை பாருங்க, தஸ்தீலுல் இஜ்ராஅத்தில் உசூல் சயத்தவக்கஃபு அர்பஈன் தகீகத்தன் கபுலல் இன்திலாக். தஸ்ஜீல் சஜ்ஜலைன பதிவு செய்தான். அப்ப தஸ்ஜீல்னு சொல்றது பதிவு, இஜ்ராஅத்னு சொல்றது பரிவர்த்தனைகள் அல்லது நடவடிக்கைகள். அல் உசூல் என்ற புறப்படுதல், வசூல் என்ற புறப்படுதல் அல்லது வந்தது, வந்தடைதல், ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாம். இடத்துல புறப்படுதல் கொடுங்க. சயத்தவக்கஃபு, தவக்கஃபேன நின்றான், தவக்கஃப
என்றால் நின்றான். தவக்கப்பட முதாரி எத்தவக்கப்பு 40க்குன்னு சொல்றது அர்பஊன். அர்பஊன்னு சொல்றது. தக்கைக்கான்னு சொல்றது நிமிஷம், மினிட்ஸ். அப்ப மினிட்ஸுக்கு தக்கைக்கான்னு சொல்றது. செகண்டுக்கு என்ன சொல்றது? லஹ்லான்னு சொல்றது. செகண்டுக்கு லஹ்லத்துன் என்று சொல்லுவோம். லஹ்லாண்ட செகண்ட். அப்ப அர்பஈன தக்கைக்கா கபுலல் இன்திலாக். இன்தலக்கேனா புறப்பட்டான். இன்தலக்கைனா புறப்பட்டான். அது நகர்ந்தான் என்ற கருத்துல இருக்கலாம். இன்தலக்க அப்ப கபுலல் இன்திலாக் புறப்படுவதற்கு முன்னர் 40 நிமிஷம். அப்ப 40 நிமிஷம் புறப்படுவதற்கு முன்னர் 40 நிமிஷத்துக்கு முதல் சயத்தவக்கஃபு என்ற நிறுத்தப்படும். தவக்கஃபு சயத்தவக்கஃபு சேவாரது முஸ்தக்பல் எதிர்காலத்துக்கு. அப்ப நிறுத்தப்படும். தஸ்ஜீலுல் இஜ்ராஅத்தில் உசூல் புறப்படுவதற்கான பரிவர்த்தனைகளை பதிவு செய்தல். புறப்படுவதற்கான அந்த நடவடிக்கைகளை பதிவு செய்தல் 40 நிமிஷத்துக்கு முன்னால் நிறுத்தப்படும் என்ற கருத்தை எடுக்கலாம். ஓகே தானே? அடுத்ததுக்கு போகும் பாருங்க. அல் பௌவாபா. பாபுனுண்டா கதவு. அப்ப பௌவாபான்னு சொல்றது கதவு, நுழைவாயில். கருத்தை எடுக்கலாம். நுழைவாயில்கள் பாபுன் பௌவாபா. அது 1 தொடக்கம் இல 32 வகையான இடங்கள் போட்டிருக்கிறார். முதலாம் கேட்ஸ்ல இருந்து 32ஆம் கேட்ஸ் வரைக்கும் சொல்றாங்க. 1 தொடக்கம் 32 வரை. அல் பௌவாபா. அடுத்தது தசவுக். தசவுக்குன்னு சொல்றது ஷாப்பிங் பண்றது. தசவுக் ஷாப்பிங் பண்றதுக்கு சொல்றது. ஒவ்வொரு ஷாப்புக்கும் போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, ஷாப்பிங் பண்றதுக்கு தசவுக்கு வந்து யூஸ் பண்றது. சூப்புனுண்டா என்ன? சூப்புனுண்டா சந்தை. சந்தையில என்ன செய்வோம்? சாமானில பர்ச்சேஸ் பண்ணுவோம், வாங்குவோம். தசவுக்குன்னு சொல்றது அந்த இதுல தான் வந்தது சூப்பு. தசவுக் முவாஃபா. முவாஃபான்னு சொல்றது டியூட்டி என்று சொல்லுவாங்க. ஃப்ரீ என்று சொல்றது அந்த இல்லாம என்று அந்த அர்த்தத்துல பாய்க்கலாம். இல்லாம இலவசம் என்ற அர்த்தத்துல பாய்க்கலாம். முவாஃபான். முயினல் லவாரி. லாரி புண்ட ஜம்முன்னா லவாரி. டெக்ஸஸ் சுங்க வரிக்கு செல்றேன். வரி டெக்ஸஸ். அப்ப மொந்திக்கத்துன் புர்ரா. புர்ராண்டா புர்ரத்துன்னா என்ன சொல்றது? புர்ரத்துன்னா சுதந்திரத்துக்கு செல்றது. சுதந்திரம். அடிமைக்கு புர்ரான்னு சொல்றது. அடிமை புர்ரத்துன்னா சுதந்திரவாதிக்கு செல்றது. அப்ப மந்திக்கத்துன் புர்ராண்டா அந்த சுதந்திரம். மந்திக்காண்டா பிரதேசம். மந்திக்கத்துன் புர்ராண்டா சுதந்திரமான பிரதேசம். அப்படின்ற அந்த டெக்ஸுகள்ல இருந்து விடுபட்ட பிரதேசத்துல பர்ச்சேஸ் பண்ணுதல். புர்ராண்டா இதுக்கு செல்றது என்ன? சுதந்திரவாதிக்கு செல்றது. புர்ரத்தும் அது அடிமைக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். புர்ரத்தும் பெண் அடிமைக்கு சொல்றது. அப்ப அந்த இடத்துல என்ன கருத்துண்டா தசவுக்கு முவாஃபாமின் பவாரிக்குண்டா அந்த டெக்ஸ்ட்ல இருந்து விடுபட்ட பிரதேசங்கள்ல விடுபட்ட இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுதல் என்ற கருத்தை எடுக்கலாம். தஹ்வீல். அவ்வள தஹ்வீல்னு சொல்றது மாற்றுதல். மாற்றினான். அவ்வளேடா மாற்றினான். அவ்வள மாற்றினான். அப்ப தஹ்வீலடா மாற்றுதல். அதுக்கு டிரான்சி வருது. டிரான்சி டிரான்சிஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். மாற்றுதல். அந்த ஒரு ஃப்ளைட் டச் பிளேட்டா மாறுறது. ஒரு லோக்கல் பிளேட்ல போயிட்டு டச் பிளேட்ல மாறுறது. அதுக்கு அவ்வளைன்னு சொல்றது. தஹ்வீல்னு சொல்றது அந்த இடத்துல மாற்றுறதுக்கு சொல்றது தஹ்வீல். அடுத்தது நாணய மாற்றுக்கும் தஹ்வீல்னு சொல்றது. நாணய மாற்று டிரான்சிஸ்ட். நாணய மாற்றுக்கும் தஹ்வீல்னு சொல்றது. ஒரு இதுல இருந்து ஸ்ரீலங்கன் ருப்பியில இருந்து டாலருக்கு மாறுற அதுக்கும் தஹ்வீல்னு சொல்றது. அடுத்தது பாருங்க வசலாத்துர் ரெஹ்லாத். வசலாத்துன் ரெஹ்லாத் என்று சொல்றது வந்தடைந்த பயணங்கள், அதாவது சென்றடைந்த பயணங்கள் இந்த கருத்துல இருக்குது. அடுத்தது இந்த தஹ்வீலுக்கு இன்னொரு கருத்து கொடுக்கலாம். எப்படின்னா இந்த இடைநிலையான பயணம் என்று கருத்து கொடுக்கலாம்.
இடைநிலையான பயணம். அடுத்ததை பாருங்க, இஸ்திஆதத்துல் அம்திஆ. இஸ்திஆத என்று சொல்றது மீளப்பெறுதல். இஸ்திஆத ஆதேன மீண்டான், ஆதேன மீள பெற்றான். இஸ்திஆதா சொல்றது இஸ்திஆதேன மீள பெற்றான். இஸ்திஆத. அல் அம்திஆ மத்தா உன் அம்திஆ. மத்தா உன்டா பொருளுக்கு சொல்றது. மதா உன் மீனி ஷை உன். ஷை உன் என்றாலும் பொருள், மதா உன் என்றாலும் பொருள், பொருட்களுக்கு சொல்றது. அப்ப மத்தா உன் பொருட்கள். இஸ்திஆதத்துல் அம்தியா அதுல ஜம் உந்தன் அம்தியா. அப்ப பொருட்களை மீளப் பெறுதல். அப்ப நம்ம இதுக்குள்ள கொடுப்போமே லக்கேஜ் எல்லாம் பிளைட்ல ஏற்று சொல்லி அந்த பொருட்களை மீளப்படுறதுக்கு இஸ்திஆதத்துல் அம்தியான்னு சொல்றோம். அடுத்தது ஹாஜிசு தஃப்தீஷுல் ஜவாசாத். ஹாஜிஸ் என்ற தடை, வெறியருக்கு சொல்றது தடை. ஹஜஸ் தடுத்தாங்க அர்த்தம் வருது. ஹஜஸ் பதிவு செய்த என்று அர்த்தம் வருது. ஹாஜிஸ் என்ற தடை. தடை வெறியர் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தஃப்தீஷ். தஃப்தீஷ் சொல்றது பத்தஷையிலிருந்து வந்து பத்தஷ இஃபத்தீஷு தஃப்தீஷ். பத்தஷேண்டா பரிசோதித்தான், செக் பண்ணினான். பத்தஷ அதே இது அதுக்கேத்த இன்னொரு சொல் ஃபஹஸ. ஃபஹஸ பத்தஷ மீனிங் ஃபஹஸ. ஃபஹஸ என்றாலும் பரிசோதித்தான். பத்தஷ பரிசோதித்தான். அல் ஜவாசாத். ஜவாஸ் என்றா என்ன? பாஸ்போர்ட். அல் ஜவாஸ் என்ற பாஸ்போர்ட்ஸ் அதுல பண்பு. அப்ப பாஸ்போர்ட்டுகளை பதிவு செய்வது தடை. பாஸ்போர்ட்ல இனி செக் பண்ணிடலாம். பாஸ்போர்ட்டுகளை பதிவு செய்வது, பரிசோதிப்பது. பதிவு செய்வதில்லை, பரிசோதிப்பது. தப்தீஷ் பரிசோதிக்கிறது. தடை செய்யப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட்டுகளை பரிசோதிப்பது தடை என்ற கருத்து இருக்கலாம். அடுத்தது பாருங்க, அது ஜமாரிக். ஜும்ருக்குன் ஜமாரிக் சொல்றது சுங்கவரி. ஜும்ருக்கு ஜமாரிக் சொல்றது சுங்கவரி. சுங்கவரிக்கு சொல்றது ஜும்ருக்குன் ஜமாரிக். அடுத்ததை பாருங்க, சுங்க வரிகள் என்று வரும். ஜும்ருக்குண்ட பாருங்க ஜமாரிக் ஒருமை. அடுத்தது பாருங்க சையாராத்து உஜ்ரா. சையாராத் இந்த வாகனங்கள் அல்லது கார்கள். உஜ்ராஞ்சென்று கூலி. கூலிவார்கள், வாடகை கார்களுக்கு என்ன சொல்ற டெக்ஸிஸ் சொல்லுவாங்க. டெக்ஸி அதுக்கு சொல்றது டெக்ஸிஸ். அடுத்தது வாடகை கார்கள் கருத்து இருக்கலாம். சையாரத்து உஜ்ரா. அடுத்தது இஸ்தேஜார். இஸ்தேஜர என்றா இஸ்தாஜரே என்றா வாடகைக்கு பெற்றான், வாடகை பெற்றான். இஸ்தாஜர என்றார். அப்ப அதுல இருந்து இஸ்தேஜார் வாடகை. சையாராத்துனா வாகனம் அல்லது கார்கள். கார்களை அல்லது வாகனங்களை வாடகைக்கு பெறுதல் என்ற கருத்து எடுக்கலாம். இஸ்தேஜார் சையாரா வாகனங்களை வாடகைக்கு பெறுதல். அடுத்தது தஸ்ஜீலு துஹூல் மஃதூஹுன். தஸ்ஜீல் என்ற பதிவு செய்வது. சஜ்ஜல பதிவு செய்தான். தஸ்ஜீல் பதிவு செய்தல். அத்துஹுல் தஹலேனா நுழைந்தான். அத்துஹுல்னா நுழைதல். மஃதூஹுன் மஃதூஹுன திறக்கப்பட்டுள்ளது. ஃபதஹைனா திறந்தான். ஃபதஹ யஃப்தஹு. மஃதூஹுன்னா அதிலிருந்து வந்தது. ஃபதஹ திறக்கப்பட்டுள்ளது என்று எடுக்கலாம். மஃதூஹுன். அப்ப மூடப்பட்டுள்ளது எப்படி எடுக்கலாம்? முகுலக்குன் என்று எடுக்கலாம். அதில் இது உலாத எதிர்கருத்து முகுலக்குன். அகிலக்கையிலிருந்து வந்து முகுலக்குன். அகிலக்கைனா மூடினான், க்ளோஸ் பண்றதுக்கு சொல்றேன். அடுத்தது பாருங்க, இதுஹப் இலல் பவ்வாபா. அப்ப இதுஹப் இலல் பவ்வாபான்னு சொல்றது நுழைவாயிலுக்கு. இந்த பவ்வாபா கதவுக்கு நுழைவாயிலுக்கு செல். இதுஹப்னா ஏவுற. இதுஹப் நுழைவாயிலுக்கு செல். அப்ப அடுத்தது தஅஹரத். தஅஹரத்னா தாமதித்தல். தஅஹரேன தாமதித்தான். தஅஹரேனது வந்து தாமதித்தான். தஸ்தீரு துஹுல் மஃதூஹுன். அப்ப நுழை திறக்கப்பட்டுள்ளது. நுழைவதை பதிவு செய்தல். நுழைந்ததை அந்த நுழைவதை பதிவு செய்தல்.
நுழைவுக்கான பதிவு திறக்கப்பட்டுள்ளது என்ற கருத்தை இருக்கலாம். தஸ்தீருக்கு கொள்ளும் நுழைவுக்கான பதிவு என்ற கருத்துல எடுக்கலாம். நுழைவுக்கான பதிவு. அடுத்த இதை பார்ப்போம். அடுத்ததுல ஒரு பஸ்பு சூறா மாதிரி ஒரு படம், ஒரு 6 படங்கள் தந்திருக்கிறாங்க. 9 படம் தந்திருக்கிறாங்க. அந்த 9 படத்திலையும் ஒரு முதலாவது படத்துல பிரமிட் தந்திருக்காங்க. அடுத்தது ஒரு ஆள் நிற்கிறாரு. அப்ப அதை வச்சு நம்ம என்ன எடுக்கலாம், ஒரு இது ஒன்று வசனம் உருவாக்கணும். 2வது படத்துல ஒரு ஆபீஸுக்கு முன்னுக்கு நிற்காரு. அந்த டிக்கெட் ஆஃபீஸ் மாதிரி விளங்குது, அல்லது மத்தார் டிக்கெட் ஆஃபீஸ் மாதிரி விளங்குது. அடுத்தது விமானம் ஒன்று காட்டியிருக்காங்க. 3வது படத்துல விமானத்துல பறக்கிற மாதிரி. அடுத்தது விமானத்துல ஏறுற மாதிரி ஒரு படம் காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது அந்த விமானத்துக்குள்ள ஒரு வெயிட்டர் வேலை செய்யற மாதிரி ஒரு படம் தந்திருக்காரு. அடுத்தது விமானத்துல 2 பேரும் தெரிஞ்சாக்கள் மாதிரி தன்னை காட்டி கொள்றாரு. 2 பேரும் கூட்டாளியா இருப்பாரு என்று நினைக்கிறேன். 2 பேரும் கூட்டாளியா இருப்பாரு. அடுத்தது 2 பேரும் விமானத்துல இருந்து பிரயாணம் செய்யறது இறங்குறாங்க, இறங்கி வராங்க. அடுத்தது அவரு இதுல ஏறுறாரு, டாக்ஸி ஒன்றுல ஏறுறாரு அல்லது கார் ஒன்றுல ஏறுறாரு. அடுத்தது ஹோட்டலுக்கு போறாரு. ஹோட்டல்ல ஒரு போட்டோ ஒன்று தந்திருக்கிறாரு. அடுத்தது 2 பேரும் கையசைக்காங்க. கையசைச்சு பாய் சொல்ற மாதிரி பிரியாவோட செய்யற மாதிரி. அப்ப இதை வச்சு நம்ம வசனம் உருவாக்கலாம். முதலாவது அந்த பிரமிட் எங்க இருக்கும், பிரமிட் வந்துட்டு மிஸ்ர்ல இருக்கு. அப்ப மிஸ்ர நாம வச்சுக்கொள்ளலாம். அதுல ஒரு ஆள் நிற்கிறாரு. அப்ப இந்த ஆளுக்கு பேரை நாம அஹ்மத் என்று கொடுப்போம். அஹ்மத் என்று இந்த ஆளுக்கு பேரை கொடுப்போம். அப்ப அஹ்மத் எகிப்துக்கு பிரயாணம் செய்தான் என்ற கருத்துல முதலாவது வசனம் உருவாக்கலாம். அப்ப எப்படி வரும், சாஃபர அஹ்மதுன், சாஃபர பிரயாணம் செய்தான், இலா மிஸ்ர என்று வரும். சாஃபர பிரயாணம் செய்தான், அஹ்மத் பிரயாணம் செய்தான், அஹ்மத் இலா எங்குக்கு, மிஸ்ர என்று வரும். மிஸ்ர ஏண்டா மிஸ்ஸுக்கு வந்துட்டு மம்முன் சருப் சொல், வயதுக்கும் சரின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு இந்த இது வராது, என்ன கசரா வைக்கல இதா போட்டாலும் பத்தகாதான் வரும். 2வது ஒரு ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எப்படி நாம கருத்தம் கொடுக்கலாம், தகலைன்னு கொடுக்கலாம். தகல அஹ்மத் நுழைந்தார், தகல அஹ்மத், தகல அஹ்மத் இலா மக்தபி ததாக்கிர், மக்தப ததாக்கிர்னு கொடுக்கலாம். மக்தபி ததாக்கிர், ததாக்கிர், மக்தபு ததாக்கிரன்னு விடுங்க. தஹல அஹ்மத் இலா, தஹலக்கு என்ன இடைத்தல் யூஸ் பண்றது, தஹலக்கு, தஹலக்கு, தஹலக்கும் ரத்தீபைக்கும் இடைச்சொல் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். தஹல ரத்தீப 2 சொல்லுக்கும் இடைச்சொல் அங்கால வாரது யூஸ் பண்ண இயலாம். தஹல ரத்தீப இந்த 2 சொல்லும் வந்தா இது செய்யல, இடைச்சொல் யூஸ் பண்ணல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அஹ்மத் ஒரு ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சாரு என்று சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம், தஹல அஹ்மத் மக்தப. இந்த மக்தபி என்று வாரது மக்தப என்று வரும். தஹல அஹ்மத் மக்தப ததாக்கிர் என்று எழுதும். மக்தப என்று வரும் கடைசலுக்கு. மக்தப ததாக்கிர், ததாக்கிர் என்று வரலாம். மக்தப ததாக்கிர் என்று எழுதணும். அடுத்தது விமானம் ஒன்று பறக்குது. விமானம் ஒன்று பறக்குது என்று சொல்றதுக்கு எப்படி எழுதலாம், அத்தாயிரா. விமானத்துக்கு என்ன சொல்றது, அத்தாயிரா. அப்ப அத்தாயிரா, அப்ப அத்தாயிரத்து அந்த விமானத்தை ஸ்டிக்கர் எழுதலாம். அப்ப விமானம் பறந்தது என்று சொல்றதுக்கு என்ன சொல்றது, பறந்ததுல தாரை, தாரை என்று சொல்லலாம். அது தாரத்துன்னு வருமே, வானம் பறந்தது. உதாரியில செல்வம் விட தத்தீருன்னு செல்வோம். தத்தீரு தத்தீரு, அப்ப தத்தீருன்னு சொல்லலாம். தத்தீரு அல் ஆன் என்று சொல்லலாம். அல் ஆன், அல் ஆனிட இப்பொழுது.
அது இப்பொழுது விமானம் பறக்கிறது. இந்த கருத்தில் எடுக்கலாம். அத்தா இறப்பு தத்தீருள் ஆண். சரிதானே? அடுத்ததுக்கு போகும். அவர் விமானத்திலே ஏறாரு. அப்ப ரகிப அஹ்மது வித்தா இரத்த என்று பொருள். வித்தா இரத்தி ரகிப அஹ்மது வித்தா இரா என்று பொருளாம். ரகிப அஹ்மது வித்தா இரான் யூஸ் பண்ணலாமா? யுசாஃபிரு அஹ்மது வித்தா இரான் யூஸ் பண்ணலாம். ரகிப அஹ்மது அத்தா இரான் தான் போடணும். ரகிப அஹ்மது அத்தா இரா என்றால் வரும். அத்தா இர ரகிப அஹ்மது அத்தா இரத்தை இது வரும். அடுத்ததை பாருங்க. ஒரு ரெண்டு பேரு காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரு காய்ச்சிட்டு இருக்கிறது விமானத்துக்குள்ளுக்கு நடக்குது. அப்ப அவருடைய நண்பரை இவர் இருப்பாரு. ரெண்டு இது செய்யலாம். அப்ப பாபலை சந்தித்தான் யூஸ் பண்ணலாம். பாபல அஹ்மது சதீகஹு அவனுடைய நண்பன் சதீகஹு கண்டடிக்கலாம். அவனுடைய நண்பன் முஹம்மதை சதீகஹு முஹம்மத எடுக்கலாம். முஹம்மத அவனுடைய நண்பர் முகம்மதை சந்தித்தான் என்ற கருத்துல எடுக்கலாம். அடுத்தது ரெண்டு பேருக்கும் இறங்கினார்கள். அப்ப இறங்கினானுக்கு என்ன சொல்றது? நசல. அப்ப நசல இறங்கினார். அஹ்மத் முகம்மது அஹ்மதும் முகம்மதும் இறங்கினார்கள். எதிலிருந்து? விமானத்திலே இருந்து. அப்ப மின் மின் மினத்தா இரான்னு கொடுக்கலாம். நசல அஹ்மத் முகம்மது மினத்தாஹிரா கருத்துல கொடுக்கலாம். அடுத்தது அவங்க ஒரு டெக்ஸ்டியில ஏறுறாங்க. அந்த டெக்ஸ்டியில போறாங்க சொல்றாங்க. மேலும் சாப்பர என்று சாப்பர பிரயாணம் செய்தார். சாப்பர அஹ்மத் பிரயாணம் செய்தான். இல அல் குந்தூக்கி எங்க ஹோட்டல் ஒன்று இலல் குந்தூக்கி bil செய்யாரத்தில் செய்யாரத்தில் உஜிரா செய்யாரத்தில் உஜிராங்க எடுக்கும். உஜிரா செய்யாரத்தில் உஜிராங்க இதுல டெக்ஸியில போனாங்க. அல்லது விசையாராட்டு மட்டுமே விட்டாலே போதும். விசையாரா காரோல பிரயாணம் செய்கிறார். அடுத்தது புந்தோ வந்து தந்திக்கிறார். அது அந்த புந்தோக்குல என்ன நடக்கும்? அவரு தன்னுடைய ஆடைகளை கலற்றினார். அப்படி அந்த கருத்துல இருக்கலாம். இந்த ஹஜ்ஜில தனது ஆடைகளை அவர்கள் ஹோட்டல்ல கலற்றினார். இது பார்க்கும் அந்த இது பார்க்கலாம். அல்லது பக்தியை கொடுக்கலாம். பக்தியை இப்பதான் நமக்கு அந்த சொற்கள்லாம் தேவைப்படுது. பாத்தீங்களா என்னென்ன சொற்கள் வேணும் என்று? தங்கினானுக்கு என்ன சொல்றது? பக்திய. அப்ப பக்திய அஹ்மது கொண்டு ஒரு ஹோட்டல்ல அஹ்மத் தங்கினார். அல்லது பக்திய அல்லது வேற என்ன சொல் யூஸ் பண்ணலாம்? இடத்துல கல யூஸ் பண்ணலாம். கலைந்தான் அவங்க கல அஹ்மத் அஹ்மத் கலைந்தான். இது சௌபஹு பில் புந்தூக்கி பின் புந்தூக்கின்னா அந்த ஹோட்டல் போட்டு வந்து அந்த ஹோட்டலுங்கிற சொல் வந்தே ஆகணும். தக்வீன் ஜும்லா மாதிரி ஹோட்டல் வந்தே ஆகணும். அது கல அஹ்மது சௌபஹு பில் புந்தூக்கி என்று எழுதலாம். அடுத்தது அந்த இவருக்கு விடை பெற்று சென்றான். அப்ப விடை பெற்றான். வாய் சென்றான் அல்லது விடை பெற்றான். வழியெடுக்கிறான். இந்த கருத்துல எடுக்கலாம். பிரியாவிடை செய்தான்.
வத்த அஹ்மது சதீகஹு சதீகஹு அவருடைய நண்பனை வழியனுப்பினார், திரும்பி பெற்று சென்றார். அல்லது இடத்துல கையசித்தாருக்கும் சாஃப ஹேண்ட் யூஸ் பண்றது. சாஃப ஹேண்டா கையசித்தார். சாஃபஹ என்று சொல்றது கை கொடுக்கறதுக்கு சொல்றோம். சாஃபஹாங்க கை கொடுக்கறதுக்கு அந்த சாஃபஹ என்ற சொல்லுங்க யூஸ் பண்ணலாம். சாஃப அஹ்மது இல முஹம்மது கொடுக்கலாம். சாஃபஹ வந்தா லீ வரும். சாஃபஹ வரதுக்கு அந்த சாஃபஹ அஹ்மது லி முஹம்மது என்று எழுதலாம். அல்லது வந்து அஹ்மது சதீகஹு முஹம்மது என்றும் எழுதலாம். இது ஒரு பயிற்சி மாதிரி நீங்க செஞ்சு அனுப்புங்க. அடுத்து இதுக்கு போவோம். நம்ம இந்திய சப்ஜெக்ட் அப்ப இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்திய சப்ஜெக்ட்ல அந்த பைத்துங்கிற பாடலை பார்ப்போம். அல்கித்தார், தலையங்கம் அல்கித்தார் புகையிரதம். இந்தி கித்தார், இந்தி கித்தார். என்னிடத்தில் ஒரு புகையிரதம் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு புகையிரதம் இருக்கிறது என்ற இடத்தில். யாங்கிறது யா உள் முத்தக்கல்வி, தன்னை குறிக்கிற யா. கித்தாரண்டா புகையிரதம். இந்தி கித்தார், இந்தி கித்தார். எஜிரி எஜிரி லைல நகார். எஜிரி என்றா ஓடுகிறது, ஜராண்டா ஓடினான், ஜராண்டா ஓடினான். எஜிரி என்றா அதுல முகாரி ஓடுகிறது. அப்ப அது ஓடுகிறது அல்லது பிரயாணம் செய்கிறது, அது ஓடுகிறது. லைல நகார் இரவு பகலாக. லைல் என்றா இரவு, நகாரண்டா பகல். அப்ப இரவு பகலாக அது ஓடுகிறது, அது பிரயாணம் செய்கிறது, அது ஓடுகிறது என்ற கருத்துல எடுங்க. எஜிரி ஓடினான். அடுத்தது இந்தி கித்தார், இந்தி கித்தார். அதே லைன் திருப்பி வருது. இந்த இடத்தில் ஒரு கோயிலும் இருக்கிறது, இந்த இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. எஜிரி எஜிரி லைல நகார், இரவு பகலாக ஓடுகிறது. அடுத்தது எத்துலா உ ருக்காப். எத்துலா உ என்று எடுக்கலாம், யுத்துலா எத்திலி உ என்றும் எடுக்கலாம், அல்லது யுத்துலா உ என்றும் எடுக்கலாம். யுத்துலா உ என்றும் எடுக்கலாம். யுத்துலா உ என்று எடுக்கிறத இடத்துல பொருத்தம், அது ஏற்றி செல்கிறது. யுத்துலா உ ருக்காப், பயணிகளை அது ஏற்றி செல்கிறது என்ற கருத்துல எடுக்கலாம். எத்திலி உ ருக்காப் என்று வரும்போது எத்திலி உ ருக்காப் என்ற பயணிகள் அதில் ஏறுகிறார்கள் என்ற கருத்துல வரும். எத்திலி உ அத்துல இருந்து வந்தது. அத்துல என்ற ஏறுகிறான், ஏற்றினான் என்ற அர்த்தத்துல வரும். அத்துல ஏற்றி சென்றான் என்ற அர்த்தத்துல அத்துல வரும். அப்ப எத்திலி ஊண்டா ருக்காவ், எத்திலி ருக்காவுன்னு சொல்றது பயணிகள் அதில் ஏறுகிறார்கள் என்ற அர்த்தத்துல வரும். யுத்துலா ஊ ருக்காப்னா பயணிகள் அதில் ஏற்றப்படுகிறார்கள் என்ற அர்த்தத்துல வரும், மதிக்குள்ள வரும். அப்ப யுத்துலா ஊ ருக்காப் ராக்கிபுண்ட பன்மை ருக்காப். ருக்காப்னா பயணிகள். யுத்துலா ஊ பில்லாஇல், பலா என்ற பண்டங்களுக்கு சொல்றது. பண்டங்கள், பண்டங்கள் அல்லது பொருட்கள், பொருட்கள் என்றும் எடுக்கலாம். அப்ப அதுல ஒருமை பலா 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 என்ற பண்டம், அதுல ஜம் உண்டான் பலா. அப்ப யுத்துலா உ பலா என்ற பண்டங்களை அது ஏற்றி செல்கிறது. யுத்துலா உருக்கா மேலும் பயணிகளை அது ஏற்றி செல்கிறது. ஐயா யாருக்கா, ஐயாண்ட விரைந்து வாருங்கள். யாருக்கா என்ற பயணிகளே. யாங்கிறது யாவும் நிதா, விழிக்கிறையா. விரைந்து வாருங்கள், பயணிகளை விரைந்து வாருங்கள். இஸ்அது அதிலே ஏறுங்கள். சஇதே என்ற ஏறினான். சஇதே சொல்றது ஏறினான். அப்ப இஸ்அது என்ற ஏறுங்கள். இது பன்மையில சொல்றாங்க. ருக்காபுங்கிறது பன்மைதானே, ராக்கி போன்ற பண்ண ருக்காப். அப்ப அதுல என்ன வந்து ருக்காப் இஸ்அது, அதுல ஏறுங்கள். சரிதானே. அடுத்தது அவலிக்கு, அபலகேன மூடினான். அபலக மூடினான். அபலக்க அதுல இருந்து அகலிக்கு மூடுங்கள். அல்லபு இந்த அகலக்கு அகலிக்கூட பன்மை இது ஃபாயில். யாரு மூட செல்றாங்க இந்த ருக்காக பயணிகளை.
அது இது ஃபாயில் வந்துட்டு குப்பாக்கு அகலிக்கூட. இந்த அகலிக்கு அல் அபுவாப, அல் அபுவாப கதவுகளை மூடுங்கள். அகலிக்கு மூடுங்கள். திருப்பி வருது. அகலிக்கு அல் அபுவாப அகலிக்கு கதவுகளை மூடுங்கள், கதவுகளை மூடுங்கள். சாஃபர அல் கிதார் அஸ்அத அத் துஃபான். சாஃபர் என பிரயாணம் செய்கிறது. அல் கிதார் என்ற புகையிரதம். அஸ்அத என்ற சந்தோஷமாக. சயீதும் சயீத் என்ற சந்தோஷமானவன். அப்ப அஸ்அத என மிக சந்தோஷமாக இஸ்மு தஃபீல எடுக்கலாம். அத்துஃபான் என்ற புகை. அத்துஃபான் என்ற புகை. புகைக்கு செல்ற இந்த ட்ரெயின்ல இருந்து வர புகை. அப்ப புகையை புகையை இது செஞ்சு புகை விட்டு சந்தோஷமாக பிரயாணம் செய்கிறது புகையிரதம். அப்ப புகையிரதம் சந்தோஷமாக புகை விட்டு பிரயாணம் செய்கிறது என்ற கருத்துல இருக்கிறது. அது எஜிரி எஜிரி லைல நகார் திருப்பி வருது. எஜிரி எஜிரி லைல நகார் இரவு காலா பிரயாணம் செய்கிறது அல்லது ஓடுகிறது. எஜிரி எஜிரி லைல நகார் இந்திக்கிட்டார் இந்திக்கிட்டார் இந்திக்கிட்டார்ண்டா என்னிடத்தில் ஒரு கொடையிரதம் இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு புகையிரதம் இருக்கிறது. எஜிரி எஜிரி லைல நகார் அது இரவு காலாக ஓடுகிறது கருத்துல எடுக்கணும். இதோட பாடம் நம்மளை முடியுது. சப்பபாவ கயிறு. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.